அரசு பள்ளி சீருடை அணிந்த மாணவிகள் பேருந்தில் மது அருந்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில். என்ன இவ்வளவு குப்பை போட்டு வச்சிருக்க? சான்ஸ் கிடைக்காத போதே இவ்வளவு குப்பை போறீங்கன்னா சான்ஸ் கிடைச்சா நீ வீடு குப்பை தான் ஆடுவ. சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன், விளையாட்டு தான் சொன்னேன், ஒன்றும் இல்லை விடு. சரி, உனக்கு கடைசி வரை சான்ஸ் கிடைக்கல, நீ என்ன பண்ணுவ? ஒரு குருவி கூடு கட்ட ஒவ்வொரு முறையும் பறந்துகிட்டு தான் இருக்கு. அது போல நானும் பறந்துகிட்டு தான் இருப்பேன், சினிமா கூட்டுக்குள்ள குடியேற வரைக்கும். டேய் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குடா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா வெளியே போலாம். டேய் மச்ச மச்ச வண்டி நிப்பாட்றா, யாரோ பையன் விழுந்திருக்கான்டா. டேய் 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 பக்கத்துல எங்கடா ஹாஸ்பிட்டல் இருக்கு? டேய் இருக்குடா, தூக்குடா. டேய் சரக்கு ஸ்மெல் வருதுடா. டேய் சரக்கு ஸ்மெல் வருதா? அப்புறம் அவனை இங்கே போட்டு போயிடலாம்டா. ஹாஸ்பிட்டல் போனா நம்ம தான் குடிக்க வச்சு நினைச்சுவாங்கடா. டேய் இவன் இந்த நிலைமையில அவங்க இட்டு போக வேணாம்டா, பாவுண்டா. டேய் நம்ம மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்கடா, அவங்க பார்த்துவாங்கடா. டேய் வெயில்ல வேணாம்டா, அவனை கொஞ்சம் நிழல்ல போடுறா. யாராவே புள்ளைய போட்டு வர்றது? ஏய் ஏய் டே ரவி, சின்ன பையன்டா அவன், அவனுக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும்? டேய் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குடா, என்னோட நடந்திருக்கலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கவர்மெண்டே ஸ்கூலு நடத்துது, ஒயின் ஷாப்பும் நடத்துது. இதனால பசங்க ஃபியூச்சர் அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்களாடா? சரி விடுறா, அதை நினைச்சு நீ ஏன் அஃபெக்ட் ஆகுற? நாம எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. 100 தடவை சொன்ன மாதிரி. டேய் நாம ஏன் இந்த சம்பவத்தை 100 பேர்கிட்ட போய் சொல்லணும்? 100 பேர் பாக்குற மாதிரி ஒரு படமா எடுத்தா எப்படா இருக்கும்? டேய் சூப்பரா, நீ ட்ரை பண்ணு, நல்லா இருக்கும். ஆமா, நான் உன்கிட்ட சஸ்பென்ஸ்னு ஒன்று சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, என்ன சஸ்பென்ஸ்? ஃபர்ஸ்ட் உன் ஃபோன் எடுத்து பாடுறா, வைத்தியம். மச்சான் ப்ரொடியூசர் கரெக்டா எப்படா?